வெல்கம் டு கீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இது வந்து கடையில் வாங்கின மாவு. லைட்டாக சூடேற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாங்க. லைட்டாக நிறம் மட்டும் மாறக்கூடாதுங்க, சூடு மட்டும் வந்தால் போதுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம வந்து தேங்காய் சேர்த்துனா இன்னும் சுவை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குங்க. கொதிக்கிற தண்ணி ஊற்றி கரண்டி வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. அப்படியே சைடில் வந்து நம்ம வந்து பூர்ணம் செஞ்சிடலாம் வாங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றி தேங்காய் துருவல் போட்டு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு நான் வந்து கரும்பு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேங்க. தேவையான அளவு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் போட்டு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து மோல்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தால் நமக்கு சூப்பரான சுவையான